வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். இது ஒரு மர வகையை சார்ந்தது. இந்த மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுக்க மருத்துவம் நிறைஞ்ச மர வகையை சேர்ந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா பூக்கும் இனத்தை சேர்ந்தது. இந்த செடி வச்சிங்கன்னா அடுத்த செகண்டே கட்டன்னு மரமாக வளரும் தன்மை கொண்டது இது. இந்த இலையை நம்ம இப்படி சுவாசிக்கும் பொழுது சில பேருக்கு சளி அடைச்சிக்கிட்டு இருக்கோம், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆல்ரெடி சில பேருக்கு சுவாச கோளாறு இருக்கும். அந்தமாரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா டெய்லியுமே, அதாவது தினமும் காலையில் சரி எப்போ கிடைக்கிதோ வளரிடம்னு பார்த்திங்கன்னா தனித்து வளரும் தன்மை கொண்டது, இல்லைன்னா கூட்டமாக வளரும் தன்மை கொண்டது. இது தனிப்பட்ட முறையில் காட்டிலையும் நாங்கள் வளர்க்குறாங்க. அதுவாக வளரும் தன்மை கொண்டது தாங்க இந்த யூக்கலிப்டஸ். உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ அந்தமாரி டைமில் என்ன பண்ணிங்கன்னா இந்த இலையை அப்படி பறிச்சுட்டு இப்படி நீங்கள் சுவாசிக்கும் பொழுது சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக நீக்கிடும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுபட வச்சிடும். அப்படி ஒரு வாசனை நிறைஞ்சிருக்குங்க, நறுமணம் நிறைஞ்ச இலைங்க. இது அருமையாக இருக்கும். இந்த யூக்கலிப்டஸ் இலையிலிருந்து சாறு எடுக்கலாங்க. இந்த சாறு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரணியாக பயன்படுது. அதாவது சில பேருக்கு தசை பிடிப்பு இருக்கும். தசை பிடிப்பு இருக்கிற என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. தசை பிடிப்பு இருக்கும், மூட்டு வலி இருக்கும், கீழ்பாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த கீழ்பாதம் இந்த இடத்துல வலிக்கும், அந்த பாதம் வலி. இதுக்கெல்லாமே இந்த சாறை நம்ம வலி இருக்கிற இடத்துல நம்ம தேய்ச்சோம்னா வலியை குறைச்சி நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்குங்க, குணமாக்கும். சுத்தமாக குணமாக்கி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவக்கூடிய வகையிலே இந்த யூக்கலிப்டஸ் இலை பயன்படுதுங்க. ஒரு அற்புதமான இலைங்க. இதோட அடுத்த பயன் என்னான்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு தலைபாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக நெத்தியை சுற்றி நீர் கட்டியிருக்கும். இதனால் தும்மிக்கிட்டே இருப்பாங்க, சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தமாரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா இந்த இலையை அப்படியே பறித்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வேது பிடிச்சோம்னு வச்சுக்கிங்க, அப்படியே உடம்பில் உள்ள மூஞ்சில் உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றி அந்த தலபாரத்தெல்லாம் குறைச்சி நம்மளை ஒரு சந்தோஷமாக வச்சுருக்குங்க. ஒரு அற்புதமான மருந்து. இதை வச்சு நம்ம வேது பிடிச்சோம்னு வச்சுக்கிங்க, ஒரு 2 நாள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இலை தாங்க இந்த யூக்கலிப்டஸ். நீங்கள் இந்த இலையை கூட நீங்கள் பொடியாக்கி வச்சுக்கலாம். அப்படியே நிழலில் இதை கொஞ்சம் பறித்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டு, தலைவலி அடிக்கடி தலைவலிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலம்பாங்க. அந்தமாரி டைம்லலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயோட குழப்பி வலி எந்த இடத்துல இருக்க ஒற்றைத்தலைவலி உள்ளவங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம். இல்லை தலை முழுக்க வலி இருக்குது அப்படின்னா நெத்தியில் அப்படியே இதை ஒரு 10 மாரி போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவுனீங்கன்னா, சுடு தண்ணி வச்சு கழுவுனீங்கன்னா அந்த வலி சுத்தமாக இருக்காதுங்க. ஒரு அற்புதமான வலி நிவாரணிங்க, அற்புதமான இலை. இதை நீங்கள் முறையாக செஞ்சிங்கன்னா இதோட பலன் முழுக்க கிடைக்கும். சில பேர் எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல தெரியாது, ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க, மன இறுக்கத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த இலையை அப்படியே பறித்து கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த வாசனையை நீங்கள் உள்ளே இழுத்துக்கிங்கன்னா அந்த மன இறுக்கத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். பதட்டத்தை படாருன்னு குறைக்கும். ஒரு அற்புதமான இலைங்க இது. சொன்னால் நம்ப மாட்டீங்க,
செஞ்சு பாருங்கள். இந்த மன இறுக்கமாக இருக்கிற சமயத்தில், பதட்டமாக இருக்கிற சமயத்தில் இதோட வாசனையை கொஞ்சம் அப்படியே நுகர்ந்து பாருங்கள். அப்படியே முகர்ந்து பார்த்தீங்கன்னாவே அந்த வலி சுத்தமாக போயிடுங்க. இந்த வாசனையை உள்ளே இழுத்தாவே அந்த பதட்டம் போயிடும். மன இறுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடுங்க. ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் செடி மரம் இந்த ஈக்கோலிப்டஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அற்புதமான ஒரு இறைவன் கொடுத்த வரங்க. முழுசாக இதெல்லாம் பயன்படுத்தணும். இதான் இந்த மரம், ஈக்கோலிப்டஸோ மரம். அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க கிட்டத்தில் போகலாம். பாருங்க, இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டை அற்புதமான மருந்துங்க, அருமையான மருந்து. பாருங்க, இந்த பட்டை இப்படியே மரத்தில் இருந்து இந்த பட்டையெல்லாம் எடுத்து இப்படி எடுத்து நீங்கள் அப்படியே பொடியாக்கி வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கிங்க. நல்லெண்ணெயை லைட்டாக காய்ச்சி இதில் அப்படியே இந்த பொடியோடு கலந்து வலி எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது சில பேருக்கு இந்த மூட்டு வலி இருக்கும், இந்த இடத்துல மூட்டு வலி இருக்கும், அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு லைட்டாக அப்படியே இந்த பொடியை அப்படியே பத்து போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, வலி சுத்தமாக போயிடுங்க. தலைப்பாரம் இருந்தாலும் இந்த தலையில் அப்படியே லைட்டாக இதை வச்சு நீங்கள் பத்து போட்டிங்கன்னா தலைப்பாரம் குறைஞ்சிரும். வலியை குறைச்சி உங்களை ஒரு ஆரோக்கியமான வலியை நோக்கி அழைச்சிட்டு போங்க. சுத்தமாக நீக்கிடுன்னு வச்சிங்களேன். பொடியாக்கலாம். இந்த மாதிரி பட்டைலாம் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா வரும் பட்டை. மரத்தோட பட்டையை பார்த்தீங்களா, இப்படி இருக்கும் பட்டை. இது அப்படியே வரும், கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்படி நிறையா எடுத்து வச்சுக்கிட்டு பொடியாக்கிடுங்க. பொடியாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பிளாஸ்டிக் பை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பாக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது இதை குழப்பி எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலி இருக்கிற இடத்துல நீங்கள் இதை அப்படியே நல்லெண்ணெயோடு குழப்பி வலி உள்ள இடத்துல இதை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, அந்த பிரச்சனை வந்து சுத்தமாக நீக்கிடுங்க. ஒரு அற்புதமான ஒரு ஒரு மருந்துங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஆள் உயரம் அப்பா பயங்கரமாக இருக்குது, என்னால் எட்ட முடியல. ஐயப்பா, ஒரு அற்புதமான ஒரு மரங்க இது. இது வரைக்கும் நம்ம இந்த ஈக்கோலிப்டஸோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். முழுக்க நம்ம இதோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அற்புதமான ஒரு மரத்தோட மருத்துவ குணங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.